இந்த வீடியோவில் ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷன், கேன் ஐ, குட் ஐ, மே ஐ, மைட் ஐ ஆர் ஆல் பாசிபிள். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ரிக்வெஸ்ட் ஃபார் பெர்மிஷனுக்கு. அண்டு கேன் பி யூஸ்டு ஃபார் ப்ரெசண்ட் ஆர் ஃபியூச்சர். இது எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி கேன் ஐ, குட் ஐ, மே ஐ, மைட் ஐங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம், ஃபியூச்சர் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. கேன் ஐ இஸ் த மோஸ்ட் இன்ஃபார்மல். கேன் ஐங்கிறத கலோக்கியலாக தான் யூஸ் பண்ணலாம். குட் ஐ இஸ் த மோஸ்ட் ஜென்ரலி யூஸ்ஃபுல் ஆஃப் த ஃபோர். இந்த நாலுலையும் எது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குட் ஐங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. மே ஐ இஸ் எ லிட்டில் மோர் ஃபார்மல் தன் குட் ஐ. குட் ஐ பயன்படுத்துறது காட்டிலும் மே ஐ பயன்படுத்துறது தான் முறைப்படியானதாகும். பட் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் டைப்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட். இது மே ஐங்கிறது ரெண்டு விதமான ரிக்வஸ்ட்டுக்கும், ஃபார்மல் இன்ஃபார்மல் ரிக்வஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம். மைட் ஐ இஸ் மோர் டிஃப்ரெண்ட் தன் மே ஐ. மைட் ஐங்கிறது மோர் டிஃப்ரெண்ட் than may I and indicates greater uncertainty about the answer. அதாவது ஓரளவு நிச்சயமான பதில் எதிர்பார்த்தா மே ஐ யூஸ் பண்ணலாம், நிச்சயமற்ற பதில் எதிர்பார்த்தா மைட் ஐ யூஸ் பண்ணலாம். வீடியோ பாருங்கள். கேன் இஸ் த மோஸ்ட் இன்ஃபார்மல் ஏற்கனவே பார்த்தோம். கேன்கிறது கலோக்கியலாக யூஸ் பண்ணுறது, இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ ஹாவ் அ ஸ்வீட் செட் த லிட்டில் பாய். இது ஒரு இன்ஃபார்மல் ரிக்வஸ்ட். குட் ஐ ஆர் வி இஸ் த மோஸ்ட் ஜென்ரலி யூஸ்ஃபுல் ஃபார்ம். அது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு நல்ல ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. அடுத்தது மே அண்ட் மைட் ஆர் மோர் ஃபார்மல் தேன் குட். குட்டை காட்டிலும் மே அல்லது மைட்டு யூஸ் பண்ணுறது முறையானதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மே ஐ ஹாவ் அ காப்பி ஆஃப் த லெட்டர் ஆர் மைட் ஐ ஹாவ் எ காப்பி ஆஃப் த லெட்டர். மே ஐ தான் முறைப்படியான ரிக்வஸ்ட். ஆனால் ஒரு நம்பிக்கையற்ற பதிலை எதிர்பார்த்தா மைட்டுங்கிறது யூஸ் பண்ணலாம்.